தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி அட்டிகா கோல்ட் கம்பெனி. என்னைக்காவது நீங்க கண்ட கனவு உண்மையிலேயே நடந்த மாதிரி உணர்ற அளவுக்கு தத்ரூபமா இருந்திருக்கா? வேர்க்க விறுவிறுக்க எந்திரிச்சு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சு அது கனவு தானா இல்ல உண்மையாவே நடந்திருக்கா அப்படின்னு தீர்மானிக்க முடியாத அளவு எப்பயாவது குழம்பி போயிருக்கீங்களா? அது கனவா இல்லையான்னு நினச்சிக்கிட்டே நீங்க அந்த கனவை எழுதி வைக்கிறீங்க, எல்லார்கிட்டையும் சொல்றீங்க ஜூலை 2025 சுனாமி வரப்போகுது அப்படின்னு. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? முதல்ல கண்டிப்பா சிரிப்பாங்க. அப்புறம் ஆமா இவர் பெரிய அன்றே கணித்தார் ஆண்டவர்னு நினப்பு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படியே இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனா ஜூலை வருது, மிகப்பெரிய நிலநடுக்கமும் தாக்குது, சுனாமியும் வருது. அப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நான் இப்போ சொன்னது வெறும் கதை இல்லை. ஜப்பானை சேர்ந்த ஒரு பெண் காமிக் புத்தக கலைஞருடைய கனவுகள் நிஜமானதாக கூறப்படும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த உண்மையான கதை. விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். 1990 காலகட்டம். ஜப்பானை சேர்ந்த ரியோ டட்சுகி அப்படிங்கிற ஒரு பெண் ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒன்றும் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது, பெரிய சயின்டிஸ்ட் கிடையாது, ஒரு சாதாரணமான மாங்கா ஆர்டிஸ்ட். அதாவது இந்த காமிக் புத்தகங்களுக்கெல்லாம் படங்கள் வரைவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கலைஞர். ஆனால் அவங்களுக்கு தினம் தினம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான கனவுகள் வருது. தொடர்ந்து அதே கனவுகள் ரொம்பவே தொல்லை பண்ணுது. அவங்க தனக்கு வரக்கூடிய கனவுகளை எல்லாம் தொடர்ந்து எழுதி வைக்கிறாங்க. எல்லா கனவுகளையும் இல்லை, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும்ல மைண்டுக்கு, அந்த மாதிரி கனவுகளை மட்டும் எழுதுறாங்க. 1999 அது ஒரு புத்தகமாகவும் வெளிவருது. அந்த புத்தகத்துக்கு பேரு த ஃபியூச்சர் ஐ சா, நான் கண்ட எதிர்காலம். அந்த புத்தகத்துல நிறைய கனவுகள் இருக்கு. லைக் எபிசோட்ஸ் மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதியிருக்காங்க. வெறும் புத்தகம் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அதுல இருக்கக்கூடிய கனவுகள் ஒவ்வொன்னா உண்மையில நடக்க ஆரம்பிக்குது. மக்கள்லாம் ரொம்பவே பதட்டமாகறாங்க. 2011 மிகப்பெரிய நிலநடுக்கம் சுனாமி வந்துச்சு. 15,000 பேர் இறந்து போய் ஃபுகுஷிமா அணு உலை பேரழிவுலாம் நடந்துச்சுல, அந்த கனவு கூட இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து உலகம் முழுக்க ஒரு மர்மமான தொற்று நோய் பரவும் அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம் அவங்க புத்தகத்துல. அதை மக்கள் 2019 கொரோனா தொற்றோட கம்பேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே புத்தகத்துல 2025 ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்க போகுது அப்படின்னு எழுதியிருந்திருக்கு. அப்போ இயல்பாகவே மக்கள் அதை தீவிரமாக தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா 2011 2019 பதிவான கனவுகள்லாம் உண்மையிலே நடந்திருக்குல்ல, அப்போ மக்கள் அதை சீரியஸாக தான் எடுத்துப்பாங்க. சரி, அப்படியே இப்போ 2021 வருவோம். அந்த புத்தகத்தோட மறுபதிப்பு வெளியீடு செய்யப்படுது. அதில் ஒரு புதுசாக ஒரு வரி சேர்த்துருக்காங்க. அந்த வரி உங்களுடைய முதுகுத்தண்டை சில்லிட வைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியை தரும். 2025 ஜூலைல ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய கடல் பகுதியில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படணும். அதன் மூலமா ஏற்படக்கூடிய சுனாமி 2011 நடந்துச்சுல, அதை விட 3 மடங்கு அதிக பேரழிவை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூலை 2025 அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பதிப்பகம் டேட்டை மென்ஷன் பண்ணுறாங்க, ஜூலை 5 இந்த பேரழிவு நடக்க போகுது அப்படின்னு. இந்த இடம் ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும், நல்லா கவனிங்க. நாள் நெருங்க நெருங்க மக்கள் மத்தியில் பதட்டம் அதிகமாகுது. குறிப்பாக ஜப்பான், தைவான், சைனாவில். எந்த அளவுக்கு பதட்டம்னா, ஜப்பானில் மக்கள் ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவசர அவசரமாக கேன்சல் பண்ணுறாங்க. ஃப்ளைட்லாம் சுத்தமாக கூட்டமே இல்லையா. அதே போல் சில சுற்றுலா ஏஜென்சிஸ்லாம் முன்னாடியே ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்த அந்த சுற்றுலா பயணங்களெல்லாம் ரத்து பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் பயப்படுறாங்க, எங்கே ரியோவோட கனவு மறுபடியும் உண்மையாகிடுமோ, எதுவும் அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்னு. மக்கள் ரியோ டட்சுகியை எப்படி கூப்பிடுறாங்கன்னா, இவங்க தான் புதிய பாபா வாங்கா அப்படின்னு. பல்கேரியாவை சேர்ந்த கண் பார்வையற்ற ஒரு தீர்க்கதரிசியாக பார்க்கப்படுறவங்க தான் பாபா வாங்கா.
அவங்க இப்போ இல்லாததால ரியோ தான் அடுத்த பாபா வாங்கா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இணையத்துல ஜூலை மாதத்துல ஜப்பானுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்லாம் நிறைய பதிவுகள் பகிரப்படுது. ஏன்னா ரியோ டட்சுகி இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்களை கணிச்சிருக்காங்கல்ல, ஒருவேளை இதையும் அவங்க உண்மையாவே கணிச்சிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு பயம். ஆனா ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் சும்மா அங்க முன்னாடியே நீங்க பூகம்பத்தை எல்லாம் கணிக்க முடியாது, அது ரொம்ப இயற்கையானது, பூகம்பம் வர்றது அப்படிங்கிறது இயற்கையானது, அறிவியல் பூர்வமா தான் அதை அணுகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் மத்தியில ஏற்கனவே பயம் ரொம்பவே பரவி இருந்துச்சு. சரி, இப்ப ஜூலை 5ஆம் தேதி 2025க்கு வருவோம். வழக்கமான நாளை போலதான் கடந்து போச்சு, எதுவுமே நடக்கல. ஹப்பாடான்னு மக்கள் நிம்மதியா உட்கார்றதுக்குள்ள ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துல மாதிரி அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. ஜூலை 30ஆம் தேதி ஜப்பானுடைய வடக்கு பகுதியில ரஷ்யாவின் கம்சத்கா தீபகற்பத்துல ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது. 8.8 அப்படிங்கிற அளவுல ரிக்டர் அளவுல பதிவாகுது. ஜப்பானுடைய ஹொக்கைடா தீவிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இதுவரைக்கும் வரலாற்றுல பதிவான 10 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள்ல ஒன்று அப்படின்னு அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி மையம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து கிழக்கு ரஷ்யா மற்றும் ஜப்பானுடைய கடற்கரை பகுதிகளெல்லாம் சுனாமி அலை தாக்குது. இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்கள்லையும் அதிகம் பரவுச்சு. ரஷ்யாவுடைய குரில் தீவுகள்ல கடல் நீர் பெருமளவு உள்ள புகுந்ததால கட்டடங்கள்லாம் நீர்ல மூழ்குச்சு. ஜப்பானுடைய ஹொக்கைடா தீவுல துறைமுகங்கள் தண்ணீர்ல மூழ்குச்சு. திமிங்கலங்கள்லாம் இறந்து கரை ஒதுங்கினதை நம்ம பார்த்தோம். ஹொக்கைடா மற்றும் அதை சுற்றியுள்ள தீவுகள் ஹை அலர்ட்ல வைக்கப்படுது. வந்த அலைகள் 2011 ஏற்பட்ட அளவு ராட்சதத்தனமா இல்லைனாலும் அந்த பகுதியில வசிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை விரட்டி அடிக்கிற அளவு பயம் தர்ற விதமா இருந்துச்சு. மறுபடியும் இணையம் முழுக்க இந்த புதிய பாபா வாங்காவை பத்தின பேச்சுதான். அவங்க சரியாதான் கணிச்சிருக்காங்க அப்படின்னு செய்தி நிறுவனங்கள்லாம் ரியோ டட்சுகிய ஜப்பானுடைய பாபா வாங்கா அப்படின்னே அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் ஒரு கொஸ்டின் வருது, இது உண்மையாவே தீர்க்க தரிசனமா இல்ல தற்செயலா நடந்த நிகழ்வா அப்படின்னு. பல நிபுணர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இது தற்செயலா நடந்த விஷயம். ஏன்னா ஜப்பான் அப்படிங்கிறது பசிபிக் நெருப்பு வளையத்துக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம் அப்படிங்கிறப்போ அங்க நிலநடுக்கங்கள் சுனாமி வர்றதெல்லாம் ரொம்பவே இயல்பான விஷயம் அப்படின்னு கருதுறாங்க. அதே போல அந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட தேதியோட உண்மையிலேயே நிலநடுக்கம் ஏற்பட்ட தேதி ஒத்துப்போகல. அப்புறம் நிலநடுக்கத்தோட மையப்புள்ளி ரஷ்யா கிட்ட இருக்கு, பிலிப்பைன்ஸ் கிட்ட இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், வந்த நிலநடுக்கத்தால ஏற்பட்ட சுனாமி ஒன்றும் 2011 ஏற்பட்ட நிலநடுக்கத்தால வந்த சுனாமியை விட 3 மடங்குலாம் பெருசா இல்ல. அதனால இது வெறும் கோஇன்சிடென்ஸ் தான், தற்செயலா நிகழ்ந்தது தான் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. அறிவியலாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுனாமி நிலநடுக்கம்லாம் தீர்க்க தரிசனத்தை ஃபாலோ பண்ணி வர்றது கிடையாது, இயற்கையை ஃபாலோ பண்றது. என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அதனால ப்ரெடிக்ஷன்ஸை நம்பி பயப்படுறதை விட என்ன வந்தாலும் எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ஜூலை மாதம் அப்படிங்கிற வரைக்கும் ரியோ டட்சுகியால ரொம்ப சரியா கணிக்க முடியுது அப்படின்னா மனிதர்களுடைய கனவுக்கு அவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இது அறிவியலோ இல்ல தற்செயலோ, ஆனா நாஸ்ட்ராடாமஸ் பாபா வாங்கா வரிசையில நம்ம ரியோ டட்சுகியும் இன்னும் பல 100 வருடங்களுக்கு பேசு பொருளா இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.